உங்கள் அனைவர் மீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இஸ்லாமிய உளவியல் இந்த பாடப்பிரிவில் நம்ம அடிப்படையான விஷயங்கள் இருந்து மெல்ல மெல்ல நம்ம பயணமாக இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். சயின்ஸ் ஒரு பக்கம், பிலாசபி ஒரு பக்கம். சயின்ஸ்ல என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன செய்யுது, இது எல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியும், நாவினால உணர முடியும், மூக்கினால உணர முடியும், காதினால உணர முடியும், அந்த பொருளுடைய பிரதிபலிப்பை நம்ம உணர முடியும். ஆனா பிலாசபி ஒரு தத்துவ ரீதியாக, தர்க்க ரீதியாக, ஓமை ரீதியாக அதை நம்ம புரிஞ்சுப்போம். ஓமை ரீதியாக நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது வலி என்ற சொல் தத்துவம். வலிக்குது வலிக்குது அப்படின்னு உணர்ந்தா அது வலி. அதுக்கு பிலாசபி உடனே இல்லை. அதாவது ஹார்ட் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஹார்ட் அட்டாக் உணர்ந்தவன் சயின்ஸ். அது உணராத புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறவன் பிலாசபி. இப்ப புரிஞ்சவங்களுக்கு பிலாசபிக்கும் சயின்ஸுக்கும் அதுதான் என்ன சொல்றதுன்னா, ஆனா உங்களுக்கு அறிவியல் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு உங்களுடைய பிஹேவியர்ஸ், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய விஷயம் மாறும். உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், உங்களை அதை மோல்டு பண்ண முடியும். ஆனா பிலாசபி ஒரு தத்துவ ரீதியான. இப்ப நல்லா புரியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் உள்ளார வரேன். அதாவது ஒரு பொருள் ரீதியானது, அந்த பொருளை கண்ணால பார்க்க முடியும், அந்த பொருளுடைய விஷயத்தை காதால கேட்க முடியும், அந்த பொருள் விஷயத்தை மூக்கினால் உணர முடியும், அந்த பொருளுடைய விஷயத்தை நாவினால் சுவைக்க முடியும். ஏதாவது இல்லைன்னா அதனுடைய இன்டைரக்டா, உதாரணம் எக்ஸ்ரேவை கண்ணால பார்க்க முடியுமா? சொல்லுங்க. எக்ஸ்ரேவை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அதாவது அது சயின்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட முடியுமா? இல்ல, அது சயின்ஸ். எக்ஸ்ரேவை தான் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா எக்ஸ்ரேவுடைய பிம்பத்தை கண்ணால பார்க்கலாம், அதோடைய டூப்ளிகேட்டை கண்ணால பார்க்கலாம். சோ அது மெட்டீரியலிஸ்டிக் எது சொல்லுறோமோ, அதாவது பொருட்கள் அதை உணர முடியும், அதை பார்க்க முடியும், அதை ருசிக்க முடியும், அதை கேட்க முடியும், அது எல்லாம் அறிவியல். அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் பாருங்களேன், அதுதான் பிலாசபி. உணராமல். அப்ப பிலாசபிக்கு மேல நமக்கு நம்பிக்கை வருவது குறைவு இருக்குமா, அதிகமா இருக்குமா? குறைவாகத்தான் இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை உணர்ந்ததால மக்களுக்கு அதன் மீது உள்ள ஈடுபாடு அதிகமாகுது, அதோடைய ஈடுபாடு அதிகமாகுது. அறிவியல் ரீதிய ஒரு விஷயத்தை உணராமல் இருப்பதால அதோடைய ஈடுபாடு குறையுது. ஆக சயின்ஸ் என்பது உணரக்கூடியது, பிலாசபி என்பது புரியக்கூடியது. சோ சயின்ஸ் தொடு உணர்வால, பார்வை உணர்வால, சுய உணர்வால, நுகர்வு உணர்வால, செவி உணர்வால நம்ம இது இல்லாத வேற ஏதாவது இருக்கா? வேற இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த எந்த பொருட்களுடைய உதவி இல்லாமல் புரிதலுடைய அடிப்படையில மட்டும் ஒரு விஷயத்தை, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அடிப்படை, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு புரிதல், ஒன்னோடு ஜட்ஜ்மெண்ட். புரிதல் புரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா நம்ம மனசு ஏத்துக்கிறது. புரிதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் பிலாசபி. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜியில இந்த பிலாசபி விஷயத்தை நம்ம அழகா ஆழமா பின்னால நம்ம சொல்ல போறோம். வாட் ஒன் ஷல் வி புட் இன் ஃபர்ஸ்ட். இதுல எதுக்கு நம்ம முன்னால வச்சுக்கணும்? யாரும் சொல்லுங்க பாப்போம். சயின்ஸை வச்சுக்கணுமா, பிலாசபி வச்சுக்கணுமா? அப்போ சிலவங்க பிலாசபின்னு சொல்றாங்க, சிலவங்க டிஃபென்ஸ் சொல்றாங்க. சயின்ஸ் ஆர் பிலாசபி?
எது வைக்கணும் என்பது இப்ப நான் சொல்றேன். அது பிலாசபிய பொறுத்துதான் அத நம்ம முதன்மையாக வச்சுக்கணும். முதன்மையாக கண்ணால் நல்லா புரியுங்க, கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய். சோ தீர விசாரிப்பது மெய். ஒய் ஏன் ஏன் ஏன்னா பிகாஸ் இட் டிபெண்ட் அப்பான் த கிரியேட்டர் ஆஃப் த பிலாசபி. நல்லா புரிஞ்சுங்க, பிலாசபியை உருவாக்குனவர், கிரியேட்டர் ஆஃப் பிலாசபி. இந்த பிலாசபியை உருவாக்குனவரை பொறுத்து ஒரு பெண்ணுக்கு தலைமுடி நிறைய இருக்கும் அப்படின்னு ஒரு ஆளு கண்ணு தெரியவர் சொன்னார்னா அது சயின்ஸ், கண்ணு தெரியாதவரு அது சொன்னார்னா அது பிலாசபி. அது அவர் நம்புறது எதை பொறுத்துனா அவரு கையால தொட்டு உணர்ந்துட்டானா அது சயின்ஸ். கையால தொடாத ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு சூரியன் எப்படி இருக்கும், கையால தொட முடியாது, ஆனா அதோட வெளிச்சத்தை உணர்வாங்க, அப்ப சயின்ஸா மாறிடும். அப்போ அந்த கிரியேட்டரை, அந்த பிலாசபியை உருவாக்குனவர் யாரு, அந்த சொல்ல அந்த விஷயத்தை உருவாக்குன ஒரு அடிப்படையில அதுக்கு நம்ம முதன்மை கொடுக்கலாம். இரண்டாவது கண்டென்ட் ஆஃப் த பிலாசபி, சொல்லப்பட்ட பிலாசபியுடைய கண்டென்ட், சொல்லப்பட்ட பிலாசபியுடைய கண்டென்ட். மூன்றாவது கன்சிஸ்டன்டி, அதனுடைய நிலைத்தன்மை. கிரியேட்டர் நல்லா சொல்லுங்க, படைப்பாளி. அதுக்குதான் கவிஞர் கவி இந்த குரான் இருக்குல்ல, அல் குரான், அது எடுக்கப்பட்ட காலத்துல ஏன் அரபி மொழியில எந்த சமயத்துல கொண்டு வந்தானா கிரியேட்டர்ஸ், அது போலுள்ள வார்த்தைகளை உருவாக்குறவர் நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல விஷயங்களை உருவாக்கவும் நிறைய இருந்தாங்க, அந்த நிலைத்தன்மை உருவாக்கவும் நிறைய இருந்தாங்க. உலகத்திலே இந்த கன்க்ளூஷன் அது முடிவு. சோ இப்ப சொல்லுங்க, சயின்ஸுக்கு பிலாசபிக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கல? இப்ப பிலாசபிலே தி பெஸ்ட் பிலாசபி யாரோ சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். தி பெஸ்ட் பிலாசபி எது? தி பெஸ்ட் பிலாசபி கலாமுல்லாஹ். கலாமுல்லாவோட பெஸ்ட் பிலாசபி என்ன தெரியுங்களா? லஅவுல் மஹ்பூல்ல எழுதின அந்த இதுல இருக்குல்ல, பட்டோலையில மேல லஅவுல் மஹ்பூல் பட்டோலையில இருக்குல்ல, அதுல எழுதிருக்க பாரு அல்லாஹ் பிலாசபி. அது நம்ம கண்ணால பார்த்திருக்கோமா, காதால கேட்டிருக்கோமா, உணர்ந்திருக்கோமா? இல்ல. குரானு கூட அந்த வார்த்தைகளை கண்ணால் பார்க்கிறோம், குரானை கூட அதோட வார்த்தைகளை கண்ணால் பார்க்கிறோம், மத்த விஷயத்தை கூட காதால கேட்கிறோம், அதோட இன்பத்தை காதால கேட்கிறோம். ஆனால் பட்டோலையில இருக்கிற அபுல் மஹ்பூல் பட்டோலை இருக்கக்கூடிய அந்த பிலாசபி இருக்குல்ல, ஏன்னா குரான் அங்கிலேருந்து தான் வந்தது. குரான் எங்கிலிருந்து வந்துச்சு? இந்த பட்டோலை. இந்த பட்டோலையில தான் இன்னைக்கு நமக்கு குரான் வந்துச்சு. சோ அது எழுதினவர் யாரு? அல்லாஹ் ரப்பு. கண்டென்ட் என்ன? கியாமத் நாள் வர வரையும். கன்சிஸ்டன்ஸ் என்ன? மாறாதது. கன்க்ளூஷன் என்ன? அதையும் எழுதிட்டான். So everything programmed by Allah in Lawhul Mahfuz. அந்த பட்டோலையில அல்லாஹ் ப்ரோக்ராம்டு பண்ணிட்டான். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி அதை மாத்த மாட்டான். ஆனா இடையில இன்புட் அவுட்புட் மாறிட்டு இருக்கும். நல்லா பயன்படுத்தினா நல்லது. ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க கேம் விளையாடுறதுக்கு. நல்லா விளையாடுறவன் ஜெயிப்பான், தப்பா விளையாடுறவன் தோத்து போயிடுவான். முடிவு யார் கையில இருக்கு? விளையாடுறவன் கையில இருக்கு. அதுக்குதான் நன்மை தீமை என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்னா உனக்கு எவரிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உனக்கு முன்னால இருக்கு. அதை நீ எப்படி விளையாடுற? எவரிதிங் ப்ரோக்ராம். சோ பெஸ்ட் பிலாசபினா அல்லாஹ் இந்த லஃபுல் மஹ்ஃபூல்ல எழுதிட்டு அதுல புரியுது அவங்களுக்கு பிலாசபி. இப்ப சொல்லுங்க, பிலாசபி சுப்பீரியர்னா எதோட அடிப்படையில எழுதுனவங்க, அதோட கண்டென்ட், அதோட நிலைத்தன்மை, அதோட முடிவு. இப்ப இந்தியன் பிலாசபியோ இல்ல சைனீஸ் பிலாசபியோ இல்ல கிரீக் பிலாசபியோ சூஃபி பிலாசபியோ இல்ல வேற ஏதோ நான் சொல்றேன், அது ஏத்துக்கிறத
எதை பொறுத்து? கிரியேட்டரை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து, கன்சிஸ்ட். அதுக்குதான் சொல்றேன், எந்த பிலாசபி பத்திய ஆய்வு செய்யுங்க, ஆனா ஒரே ஒரு பிலாசபி கண்மூடித்தனமா ஏத்துங்க. இப்ப பிலாசபி ஃபிட் ஆயிடுச்சா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிலாசபி புரிஞ்சிச்சுல? இந்த பிலாசபி சயின்ஸ் தான் உண்மை சொல்லுவோம், ஆனா அது உண்மை இல்ல. சயின்ஸ் தான் உண்மை சொல்லுவோம், ஆனா உண்மை இல்ல. பிலாசபி இஸ்லாமிக் பிராஸ்பெக்ட்ல அல்லாஹ் எழுதின பிலாசபி கண்டென்ட் என்ன எழுதுறனோ அதுதான் நிலையா இருக்கும். அதுதான், அது இல்லாத எந்த பிலாசபியாலும் உலகத்துல மாறக்கூடியது. பிலாசபி சயின்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. பிலாசபி சயின்ஸ். பிலாசபி என்ற இடத்துல இஸ்லாத்தை போட்டிருக்க, பிலாசபி என்ற இடத்துல இஸ்லாத்தை போட்டிருக்க, சயின்ஸ் என்ற இடத்துல சைக்காலஜி போட்டு. இப்ப வந்துருச்சா இஸ்லாமிக் சைக்காலஜி? புரிஞ்சுங்களா? இஸ்லாமிக் சைக்காலஜில ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பெரிய வித்தனை செஞ்சிருக்கு. இல்லன்னா உங்களுக்கு புரியாது இல்ல? இஸ்லாமிக் சைக்காலஜிக்கு ஒரு வித்த பண்றதுக்கு இவ்வளவு பெரிய இது. அப்போ அந்த இஸ்லாம் என்ற வார்த்தையில வாட் இஸ் ஆஃப் வேல்யூ அதை பொறுத்து தான். மெட்டாபிசிக்ஸ் வாட் இஸ் ரியல், மறைவான விஷயம். எஸ்தட்டிக் ஹவு டு இட் அடாப்ட், அதான் பாருங்க. எத்திக்ஸ் முன்னால சொன்னது வேற. முன்னால எந்த பிலாசபி ஃபர்ஸ்ட் சொல்லுனா அது கிரியேட்டரை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து, அது ஒரு கன்சிஸ்டன்ட் பொறுத்து, அது ஒரு கன்க்ளூஷனை பொறுத்து. ஆனா இப்ப அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பிலாசபி எடுத்துக்கோ, அதுல எத்திக்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர், அதை ஃபாலோ பண்ணா நீ ஜெயிப்ப. மெட்டாபிசிக்ஸ் என்ன? மறைவான விஷயம் எல்லாம் அதுல இருக்கு. மெட்டாபிசிக்ஸ்னா மறைவான விஷயம் அதுல இருக்கு. எஸ்தட்டிக் என்ன? இது எல்லா சிச்சுவேஷன்ல நீ அடாப்ட் பண்ணலாம். எபிஸ்டால்மெனா ஹவு டு யூ நோ, அதை தெரிஞ்சுக்க முடியும். ஹவு டு வி ரீசன் சொல்ல முடியும். ஹவு டு சொசைட்டி பி கவர்ன், அது எல்லாமே இருக்கு. அது அப்படியே சைக்காலஜில அப்ளை பண்ணுங்க. ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடக்குது. ஹவு டு பிசிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல், பிஹேவியர். இத பாருங்க, பிஹேவியர் ஆஃப் மேட்டர், பிஹேவியர் ஆஃப் எனர்ஜி. ஏன் இந்த இடத்துல நான் சைக்காலஜி போடுன்னு சொன்னா, பஞ்சபூத பொருட்களால அது ஒரு பூதத்தை விட்டுருவோம், ஆகாயத்தை. 2 பூதம், மீது 4 பூதம் இருக்கு. இந்த 4 பூதத்துல 2 பூதம் மண்ணு, தண்ணீர், அத மேட்டர் சொல்லுவாங்க. அடுத்த 2 பூதம் காற்று, நெருப்பு, அது எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோ மண்ணுடைய குணத்தையும் தண்ணீர் குணத்தையும் நம்மள்கிட்ட இருக்கு. கேஸ் இருக்கு, ஃபயர் இருக்கு, எல்லாமே நம்மள்கிட்ட வல்ல இறைவன் வச்சிருக்கான். சோ அப்ப நம்மளுடைய உடம்புல ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு நடத்தை இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி நாம மேனேஜ் பண்றது? அப்ப அதுக்கு நம்ம பிலாசபி உதவுமா? உதவும். ஆனா அது மேல உங்களுக்கு வேல்யூ இருக்குன்னு, அத முழுமையா நம்புன்னு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, அதை பத்தி தெரியணும், அதோடைய அர்த்தத்தை புரியணும். இது எல்லாம் இருந்தா தான் நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல உங்களுடைய அளவு எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். பெருசா சொல்றோமே தவிர அதோடைய வேல்யூ மனசுல இல்ல. அதோடைய மறைவான விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோமா? இல்ல. அத வாழ்க்கையில பயன்படுத்துறோமா? இல்ல. ஹவு டு வி நோ, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறோமா? இல்ல. ஹவு டு வி ரீசன், அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறோமா? இல்ல. ஹவு சுட் சொசைட்டி பி கவர்ன், அதை பயன்படுத்தி நம்முடைய சமூகம் இருக்கா? இல்ல. இது பலகீனமா இருக்கிறதால இந்த இடத்துல இதை பயன்படுத்துறோம். ஹவு இஸ் இட் ஹேப்பனிங், ஏன்னா இங்க உங்கள் உணர முடியும், இது அறிவியல். ஹவு டு பிசிக்கல், இது எப்படி நடக்குதுன்னு தெரியும். பிஹேவியர் ஆஃப் மேட்டர், பிஹேவியர் ஆஃப் எனர்ஜி, ஹவு டு பொலிட்டிக்கல் ஐடியாலிசம், இதை வச்சுதான் பொலிட்டிக்ஸே மாத்திரானோ. இந்த உளவியலை தெரிஞ்சுதான், அதுக்கு தானே சொல்லுவேன் உளவியல் படிப்பு இருக்குங்களே, அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம், அதுக்காக உளவியலுடைய ரகசியத்தை தெரியும் தேவையில்லை. இத
இதோடைய இன்பத்தை உணர்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதோடைய இன்பத்தை உணர்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. அதான் என்ன சொல்லியிருக்கா, இன்ன அஞ்சல்னா அலைக்கல் கிதாபல் இன்னாசு பில் ஹக் ஃபமன்ததா ஃபலினஃப்ஸிஹி வமன் ஸல்ல ஃபஇன்னமா யஸில்லு அலைஹா வமா அன்த அலைஹி பிவகீல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நபியே நிச்சயமாக நாம் மனிதருக்காக உண்மையை கொண்டு வேதத்தை உண்மையை இறக்கினோம். ஃபர்ஸ்ட் சொல்ல போது பிலாசபி சொல்றான், பாருங்க இத நீங்க உணர மாட்டீங்க, இத பார்க்க மாட்டீங்க, இதோடைய இன்பத்தை நீங்க தெரியாது, இதோடைய அகம் இதோடைய அகம் இதோடைய உள் விஷயம் தெரியாது. நிச்சயமாக இது உங்கள் மேல கொடுத்திருக்கோம். ஆகவே எவர் நேர்வை பெற்று விடுகிறாரோ அவருக்கு இது அவருக்கு நன்மை, எவர் அந்த வழிக்கு எடுக்கிறாரோ அவருக்கு எல்லாம் வந்து. அப்போ நான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், பாருங்க இத வந்து நீங்க உணர வைக்கணும். எப்படி? நல்லா புரிஞ்சுங்க, போட்டிருக்கு இந்த இடத்துல. நான் விளக்கம் சொல்றதுக்கா சொல்லல. என்ன, யாருடைய மனசு இதோட ஒன்று போகுது, இதோட ஒன்று போகுது, விரும்புது, ஆசைப்படுது, புரிந்து கொள்ளுது. உளவியல் ரீதியாக இதை அணுகுங்க. இந்த விஷயத்தை உலகவியல் ரீதியாக நீங்கள் அணுகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும். இதை நீங்கள் அணுகலனா உங்களுக்கு இது கேடு. இப்ப புரியுதா உங்களுக்கு? நஃப்ஸிஹி ஃபபினஃப்ஸிஹி ஃபபினஃப்ஸிஹி இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்காங்க, இட் இஸ் ஃபார் இந்த இடத்துல வித் ட்ரூத் ஆஃப் ஹியூமனிட்டின்னு போட்டிருக்காங்க. இது அர்த்தம். ஆனா இங்க உண்மையிலே பார்க்கும் பொழுது நம்ம மனதால அந்த விஷயத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும். The Quran is guidance for whole mankind, not just for the believers. The message of Quran has been reference to individual self-care. என்ன, ஒருத்தவங்களுடைய தனிநபருடைய ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, மேரேஜ், சோசியல் வெல்ஃபேர், embryological and development stage, emotional behavior, pro-social behavior, spiritual, ethical intelligence, personality, need for learning and knowledge, and other holistic fact of human behavior and experience. In addition, they are prescribed behavior improvements. அதாவது மேல சொல்லப்பட்டது எல்லாமே நீங்க அதோடைய விஷயம் இருக்கு உங்களுக்கு. அந்த விஷயத்தை நீங்க உங்க மன ரீதியாக புரிந்து கொண்டா உங்களுக்கு இது முடியும். அப்படி இல்லைங்கும் போது அவங்க மனசு எப்படி போகுது, சூசைடல், கேம்பிளிங்கு, ஆல்கஹாலு, ட்ரக் மிஸ்யூஸ், கிரைம், ராசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ். காரணம் அவன் தான் தோன்றித்தனமாக கொடுக்கப்பட்டதை அவன் உணர்வதில்லை. அதை உணர்வதுக்கு தான் இந்த இடத்துல அதான் என்ன சொல்லியிருக்க, நல்லா பாருங்க. இப்ப இதுதான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி உடைய ஒரு ஆயத்து தான் போட்டிருக்கேன். நிறைய ஆயத்து குரான்ல இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த சொல்லி தப்சீர் பண்றதுக்கு நான் வரல, பட் இருந்தாலும் சில பொறுக்கி எடுத்து சில விஷயங்களை சொல்லியிருக்கு. என்னை விட நல்ல குரானை அறிந்தவங்க, நல்ல விட குரானை புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இஸ்லாமிக் உளவியலுடைய அடிப்படை உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், புரிஞ்சிச்சுனே ஐ காட் சாப் சொல்லுங்க. ஜஸ்ட் இவ்வளவுதான் இந்த லைன்ல புரிஞ்சுட்டா போதும். உளவியல் சொல்லும் பொழுது ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு தான் படிச்சாங்க. ஆத்மாவை பற்றி படிப்பது. என்ன சொல்லியிருக்காங்க? ஆத்மாவை பற்றி படிப்பது. அது இரண்டாவது மனசை பற்றி படிப்பது. இப்ப சொன்னல நப்சிஹி மனசை பற்றி
படிப்பது. அது எப்படி போகுது? அது விரும்புதா இல்ல விரும்பலையா? ஏன் விரும்புது, ஏன் விரும்பல? அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது விழிப்பு நிலை, அதுல ஈடுபாடு, கவனம், கல்வி இருக்கா இல்லையா, உள்ளம் இருக்கா இல்லையா. அப்போ உள்ளத்தை பத்தி ஒரு உள்ளம், கடைசியில பார்த்தபோது நடத்தை, சுலு அரபில சொல்லுவாங்க. இது எல்லாமே இது அப்படியே இஸ்லாமிக் சைக்காலஜில பார்க்கும் பொழுது என்னன்னா, ரோ, ரெண்டாவது நப்ஸ், மூணாவது கல்பு, அதான் கல்பு, நான்காவது சுலு, நடத்தை. இப்ப இது எல்லாமே நம்ம அப்படியே படிக்கிறோம். ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு பிலாசபிக்கல் பேஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுல ரூஹ பத்தி படிப்போம், நப்ச பத்தி படிப்போம், கல்ப பத்தி படிப்போம், சுலூக் பத்தி படிப்போம். கடைசியா சுலூக்குன்னா நடத்தை, செயல்பாடு. இந்த சுலூக்கு பத்திய நம்ம படிப்போம். ஒரு ரூஹ் எப்படி நம்ம அது இது வருது போகுது, அது எப்படி கத்துக்குது, வானுலகத்துல வருது, வந்துகிட்டு தன்னை வளர்ந்து ஒரு வளர்ந்த ஒரு ஒரு ரூஹா ஆகி அது மௌத்துக்கு பிறகு அது எப்படி போகுது, அது நடுவுல அதோடைய நப்ஸ் எப்படி இருக்கு, அதோடைய கல்வி எப்படி இருக்கு, இது ரெண்டு எல்லாத்துடைய ஒத்துமொத்த அந்த நபருடைய நடத்தை எப்படி இருக்கு, இது எல்லாம் நாம இஸ்லாமிக் சைக்காலஜில ஒன் பை ஒன் நம்ம பார்க்கணும். இப்ப புரிஞ்சப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இல்முல் ரூஹ் பத்தி உள்ள இல்மு, இல்முல் நப்ஸ், நப்ஸ பத்தி உள்ள இல்மு, இல்முல் கல்பு, கல்ப பத்தி உள்ள இல்மு, அப்புறம் இல்முல் சுலூக், அதுதான் பிஹேவியரல் சயின்ஸ் சொல்லுவாங்க. இப்ப சுலூக்குன்னு சொல்லும் போது அது என்னவா மாறிடும், சயின்ஸா மாறிடும். ரூ சொல்லும் பொழுது அது பிலாசபியா இருக்கும், நப்சு சொல்லும் போது பிலாசபியா இருக்கும், கல்பு சொல்லும் பொழுது நப்சுக்கும் கல்புக்கும் கொஞ்சம் சயின்ஸா மாறும். அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டா சயின்ஸா மாறிடும். இஸ்லாமிக் சைக்காலஜி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது பிலாசபியா இருக்கும், அத கடைசியில வரும் பொழுது அது அப்படியே சயின்ஸா மாறிடும். புரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டடி ஆஃப் சோல பத்தி அது அப்படியே படிக்கும் பொழுது இடையில அப்படியே படித்தரங்கள்லாம் அப்படியே அழகா கடைசியில சொல்லுவோம். ஏன்னா சுலூக் நடத்தையுடைய, ஏன்னா அதான் சொல்றாங்களா, அனைத்து மக்களுக்கும் இது நேரு வழிகாட்டி. அப்படின்னா ஒருத்தருடைய நடத்தையை மாற்றக்கூடிய தன்மை இந்த அல் கலாமுல்லா குர்ஆனுக்கு இருக்கு, இந்த கிதாபுக்கு இருக்கு, இதுக்கு ஒரு இருக்கு. அப்படின்னு கடைசி நடத்தைக்கு நடத்தை ஒருத்தாருடைய நடத்தைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலனா அதுல தவறு இருக்குன்னு சொல்லலாம், அதுல தவறு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நடத்தைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. திரும்ப சொல்லலாம், இஸ்லாமிக் சைக்காலஜி ரெஃபர் டு தி ஸ்டடி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் வித்தின் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இஸ்லாமிக் டீச்சிங் அண்ட் வேல்யூஸ். It integrates Islamic beliefs, practice, and the ethics with the understanding of human behavior, cognition, and emotions. நல்லா புரிஞ்சுங்க. இஸ்லாமிக் டீச்சிங்ஸ், இஸ்லாம்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள், இஸ்லாமிக் வேல்யூஸ், இது எல்லாமே சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ல போறோம். அதோட இதோடைய நம்பிக்கை, இதோடைய செயல்முறை, இது எல்லாம் ஹியூமன் பிஹேவியர்ஸ். அதாவது நம்மளுடைய எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் நம்மளுடைய எண்ணம். நம்ம என்ன உணர்றோம், அதுதான் நம்மளுடைய எமோஷன். வாட் வி ஃபீல், வாட் ஐ ஃபீல், வாட் யூ ஃபீல், வாட் he feel, what she feel, what they feel. நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நினைக்கிறேன்னு சொன்னா அது தாட். ஃபீல் பண்ற, உணருதல், உணர்கிறேன், அது உணருதல் அப்படின்னு எமோஷன்ஸ். மூணாவது நடந்தது பிஹேவியர். வாட் we behave, what I behave, what you behave, what he behave, what she behave, what they behave. அதாவது நாம என்ன நடந்துக்கிறோம், நான் எப்படி நடக்கிறேன், நான் என்ன நடக்கிறேன், என்னன்னு சேர்க்கணும். எப்படின்னு அது வேற மாதிரி ஆயிடும். நான் என்ன செய்யறேன், அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிஹேவியர். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய. சோ இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாமிய ஒளியில, இஸ்லாமிய ஒளியில, இஸ்லாமிய சிந்தனையில, இஸ்லாமிய
கோட்பாடுகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த படிப்பு தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இஸ்லாமிக் சைக்காலஜி. ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற வார்த்தையை சொல்லுறதுக்காக தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் பயணமாகிட்டு இருக்கேன். வலக்கத ஹலக்கல் இன்சான எல்லாமோ மாத்து வஸ்விசு பிஹி நஃப்ஸஹு. நேத்து எதுக்கு சொல்லியிருந்தல, திரும்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? நிச்சயமாக நாம் மனிதரை படைத்தோம், நன்மை தீமை ஆகிவிட்டு அவன் மனம் எதை ஊசலாட செய்கிறது. இந்த இடத்துல நஃப்ஸஹு, அவனுடைய மனசு எதை நோக்கி போகுது? அவனுடைய மனசு எதை நோக்கி போகுது? அதை நாம் நன்கு அறிவோம். இன்னும் அவனுடைய பிடரி, அதாவது அவன் மனசு என்ன ஓடுது என்னால தெரியும். என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். சோ இப்ப நான் அல்லாஹ்வுக்கு தெரியுறது மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த இடத்துல நமக்கு தெரியணும்ல, நம்மளுடைய மனசு எங்க ஓடுது நமக்கு தெரியணுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அதை எப்படி கட்டுப்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அதை கட்டுப்படுத்துறது, அதை புரிந்து கொள்வது உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய உணர்வையும் நீங்க செட் பண்ணிட்டால் உங்களுடைய நடத்தை சீராகும். உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உணர்வு செட் பண்ணிட்டால் உங்களுடைய நடத்தை செட் பண்ணிட்டா இந்த மூணை நீங்க சரி செய்யணும்னா இஸ்லாமிய ஒளி. அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது தாட்டு, எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ், இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ் தௌஹீத். எப்படி இத புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்து. தௌஹீத். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் எமோஷன்ஸ். எதை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய ஆத்மா, நம்முடைய நப்சு, நம்முடைய ரூஹ். எடுத்தோடனே பாருங்க, நம்மளுடைய ஆத்மா, அதாவது இந்த இடத்துல பாருங்க, நான் திரும்பி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய ஆத்மா, சோல். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல வரோம்? ஒன்னஸ். அதான் வகதானியத்து சொன்னேன். ஒன்னஸ்னா வகதானியத்து தான் உலவி இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய அடிப்படை. அந்த வகதானியத்திலே தான் நம்மளுடைய ரோஹ் வருது. அதுதான் அந்த நப்சு, ரூஹ், இது ரெண்டும். இது ரெண்டும் இதோடைய வளர்ச்சி. ஆத்மாவுடைய வளர்ச்சி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நப்சுடைய வளர்ச்சி தான் எமோஷன்ஸ். ஆத்மாவுடைய வளர்ச்சி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ நீங்க உங்களுடைய சுலூக்கு நல்லா இருக்கணும்னா, உங்களுடைய நடத்தை நல்லா இருக்கணும்னா, உங்களுடைய ஆத்மா நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆத்மா உங்களுடைய நப்சு, உங்களுடைய ரோஹ் மற்றும் உங்களுடைய நப்சு ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி? உங்களுடைய அறிவின் மூலமாக, உங்களுடைய கல்வின் மூலமாக, உங்களுடைய அறிவின் மூலமாக, உங்களுடைய கல்வின் மூலமாக. ஒரு விஷயத்தை உணரணும்னா கல்வி இருக்கணும். இல்லைன்னா உணர முடியுமா? கல்வி இல்லைன்னா உணர முடியுமா? எமோஷன் வேலை செய்யணும்னா, நப்சு வேலை செய்யணும்னா கல்வி இருக்கணும். அதுதான் உயிர் உள்ள உள்ளம், திக்ர் உள்ள உள்ளம், உயிரற்ற உள்ளம், திக்ரற்ற உள்ளம். அதுதான் கல்வி. கான்சியஸா செஞ்சா உங்களுடைய நப்சுக்கு எமோஷன் இன்டெலிஜென்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். அதுதான் எடுத்தவனே நப்சு கவனிக்கணும், ரூஹ் கவனிக்கணும். நப்ச கவனிக்கணும்னா, ரூஹ கவனிக்கணும், உங்களுக்கு கல்பு பார்த்துக்கணும். எப்படி இது ரெண்டு சரி பண்ணுனா? எப்படி? அறிவு, அக்கல், காக்னிஷன், ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் பிலாசபி. நம்ம கொடுத்திருக்க பிலாசபி சூப்பர் பிலாசபி. இதை வச்சுதான் நம்மளுடைய நடத்தையை சரி செய்யணும். சுலூக், அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. ஆனா ஒரு விஷயம் வருவதற்கு முன்னால நம்மளுடைய நப்சு சரியாகணும், நம்மளுடைய ரூஹ் சரியாகணும். நம்ம நப்சு ரூஹ் சரியாகணும்னா நம்ம கல்பு சரியாகணும். கல்பு சரியாகத்தான் நம்மளுடைய எண்ணம் சரியாகும், நம்மளுடைய எமோஷன் சரியாகும். நம்மளுடைய எமோஷன்ஸோ நம்மளுடைய எண்ணமோ சரியாச்சுன்னா உணர்ச்சியும்
எண்ணமும் சரியாச்சுன்னா நமக்கு ஆகுமெண்டட் தாட்டு அது ஆகுமெண்டட் தாட்டுக்கு முடியாத ஐடியா, த ப்ராசஸ் இத ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆட்டிடியூட் 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 எல்லா இடத்துலயும் உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கணும், உங்களுடைய அப்ரோச்சை மாத்திக்கணும், உங்களுடைய முறையை நீங்க மாத்திக்கணும். மாற்றி அமைத்தால் எல்லாம் சரியாகும். இந்த இடத்துல அப்படியே செக்மெண்ட் பண்றோம். என்ன சரியாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துக்கு மேல நம்ம விட்டுறோம். என்ன சரியாக்குறது என்ன செய்யணும், உணர்ச்சி சரியாக்குறதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. கடைசிக்கு முன்னாலதான் எண்ணம் உணர்ச்சி வருது. ஆனா அதுக்கு முன்னால வர்றது உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய நப்சுடைய பயிற்சி, உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய நப்சுடைய பயிற்சி, உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய நப்சுடைய கைது எதை கொண்டு எப்படி நடக்குது. அதுக்குத்தான் அடிப்படை வகதானியத்து. வகதானியத்துக்குள்ள நீங்க வந்துட்டா போதும், எல்லாம் அடுத்தது உங்களுடைய நப்சுடைய வளர்ச்சி ஈஸியா இருக்கும், உங்களுடைய ரூஹுடைய வளர்ச்சி ஈஸியா இருக்கும். உங்களுடைய நப்சுடைய வளர்ச்சி ஈஸியா இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு அக்களுக்கு இன்டெலெக்டுக்கு போய் நிறைய படிச்சுட்டு இருக்க தேவையில்லை, நிறைய புத்தகத்தை பார்க்க தேவையில்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ரோச்சஸ் தான். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இப்ப புரிஞ்சவங்களை எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷனை ஒரு பாடத்திலே நான் கொண்டு போறேன். ஒரு டெஃபினேஷனை ஒரு பாடத்திலே நான் கொண்டு போறேன். அதுக்குதான் பொறுமையா இன்னைக்கு உள்ள கிளாஸ கொண்டு போறேன்.